ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதிச்சுடர். நம்ம ஆதிரை கிராஃப்ட்ல இன்றைக்கு துர்க்கை அம்மனின் திருவுருவ சிலைகள் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப அழகான ஒர்க்ல ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. நீங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ப்ரீமியம் குவாலிட்டி பிராஸ்ல பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த முதல் சிலை நீங்க பார்த்தீங்கன்னா நியர்லி 7 இன்ச்சஸ் இருக்கும். ஸோ இதோட கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா அழகா ஒரு பீடம் கொடுத்துருப்பாங்க. அதற்கு மேல நீங்க பார்த்தீங்கன்னா சிங்கம், அதற்கு மேல நீங்க பார்த்தீங்கன்னா அழகா துர்க்கை அமர்ந்த கோலத்தில் இருப்பாங்க. இவங்களை சிம்ம வாகினி என்றும் சொல்லுவாங்க. 8 திருக்கரங்களில் ரொம்ப சிறப்பான ஒரு திருக்காட்சி. அவங்க முகம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கம்பீரமா ரொம்ப சிறப்பா இருக்கும். ஸோ அடுத்ததுல நீங்க பார்த்தீங்கன்னா இது ஒரு நியர்லி ஒரு 3 இன்ச்சஸ் ஹைட்ல இருக்கும். இதுவுமே அதே தான். ஆனால் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் வெர்ஷன். இது நீங்க அபிஷேகம் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ண முடியும். நல்ல குவாலிட்டி, நல்ல ஹெவி வெயிட்ல, நல்ல நல்ல ஒர்க்கிங்ல கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே துர்க்கை அம்மன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு மிக துணிச்சலையும் தைரியத்தையும் நம்மளுக்கு ஒரு மனப்பக்குவத்தையும் கொடுக்கக்கூடியவர். அதனாலதான் துர்க்கை வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஒவ்வொரு செவ்வாயும் துர்க்கைக்கு அந்த எலுமிச்சை தீபம் போடுறது மிகவும் சிறப்பு ராகு காலத்தில். ஸோ நிறைய பேர் இந்த வழிபாடு பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த வழிபாடு செய்யும் போது நீங்க ஒரு சிலை வைத்து வழிபாடு செய்யும் போது இன்னுமே சிறப்பா இருக்கும். அது மட்டும் இல்ல, பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் துர்க்கை அம்மனின் வழிபாடு செய்வது மிக மிக அதிர்ஷ்டத்தை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சிலைகள் நீங்க தேடிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்மளுடைய புலனத்திற்கு வந்துருங்க. புலனம் எண்கள் என்னோட பயோல கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்ல, இது எல்லாமே நம்மளோட ஆன்லைன் ஷாப்லயும் நம்ம லிஸ்டிங் பண்ணிருக்கோம். நீங்க அதுலயுமே இதை வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.